நசீர் அப்துல் நாசிர் நாசிரா என்பவர் கேட்குறார் சென்னையிலேருந்து. என்ன கேட்குறாருன்னா, குரங்கு விபச்சாரம் செய்த ஹதீஸ் யூதர்களை குறிக்கும் என்று சிலர் ஃபேஸ்புக்கில் விளக்கம் தருகிறார்கள். உருவம் மாற்றப்பட்ட மக்கள் கியாம நாள் வரை இருப்பதாக புகாரி 5590 இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இதற்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்குறாங்க. இதை விளக்கத்துக்கு முன்னாடி இந்த மேட்ரு என்னங்கிற முதல் விளங்கிக்கணும். அப்போ தான் விளக்கம் அவர் எதுக்காக கேட்குறாருன்னு உங்களுக்கு விளங்கும். அது என்னன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 3849 ஹதீஸ் இருக்கிறது, 3849. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அம்ர் இப்னு மைமூன் என்பவர் சொல்கிறார், ராயித் ஃபில் ஜாஹிலியத்தி கிரதத்தன், அறியாமை காலத்தில் நான் ஒரு குரங்கை பார்த்தேன். இஜித்தம அலைஹா கிரதத்துன், அந்த குரங்கை சுற்றி நிறைய குரங்குகள் ஒன்றா சூழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு குரங்கு, அதை சுற்றி பல குரங்குகள். அந்த குரங்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால், கது ஜனத்தை, அது விபச்சாரம் செஞ்ச குரங்கு. விபச்சாரம் செஞ்ச ஒரு குரங்கை சுற்றி எல்லா குரங்கும் நின்றுக்கிட்டு ரஜமுகா, அந்த குரங்குகள்லாம் கல்லால் எரிந்தார்கள். இந்த விபச்சாரம் செஞ்ச குரங்கை கல்லால் எரிஞ்சாங்க. ரஜம் துகாமாகும், அவங்களோட நானும் கல்லால் எரிஞ்சேன் அப்படின்ட்டு அம்ர் இப்னு மைமூன் என்பவர் சொன்னதாக புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாகவும் இல்லை, இது மார்க்க ரீதியான ஒரு அம்ர் இப்னு மைமூன்கிறவர் ஜாஹிலியா காலத்தில் பார்த்தேங்கிறார். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி அறியாமை காலத்தில் இப்படி ஒரு எதை கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு குரங்கு விபச்சாரம் பண்ணி விட்டது, அதை பார்த்து எல்லா குரங்கும் ஒன்றா சேர்ந்து அதை கல்லால் எரிஞ்சாங்க. நானும் என்ன செஞ்சேன், கல்லால் எரிஞ்சேன். இதுதான் அந்த ஹதீஸ். அப்போ இது புகாரில் தான் வந்திருக்கிறது. இதெல்லாம் மார்க்க தேவை, இதை பதிவே செய்ய வேண்டியதில்லை. அவர் இது என்னத்துக்கு, இதில் என்ன இருக்குது, இதில் அல்லாஹ் சொன்ன ஏதாவது இருக்கா, ரசூல் சொன்ன ஏதாவது இருக்குதா, இதில் ஒன்றுமே இல்லை. யாரோ ஒருத்தனதே பார்த்தேங்கிறாருன்னு சொல்லி இதை போய் பதிவு செய்யாமல் விட்டு போயிருக்கிற ஒரு விஷயம் இது. இதை போய் பெரிய ரெக்கார்டாக்கி ஆத்தண்டிக் ஆக்க வேண்டிய அளவுக்குள்ள ஒரு மேட்டர் கிடையாது. இருந்தாலும் புகார் என்ன பண்ணிட்டாருன்னா, இதை ஏதோ பெரிய மார்க்க விஷயம் மாதிரி பதிவு பண்ணிவிட்டார். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இது ஒரு பிழை, இது சரியானது கிடையாது. ஒருத்தர் சொன்னார்ன்ற வகையில் தூக்கி போட்டு போகிற விஷயம் தான் இது. இதை மார்க்கத்துக்கு என்ன இருக்குது, அல்லாஹ் சொன்னதை ரசூல் தூக்கி போட்டு போப்பான்னு போயிடலாம். இருந்தாலும் அப்படி ஒருத்தர் சொல்லி இருப்பாரையானால் அந்த சொன்ன செய்தி கூட சரியா இல்லை. இது ரசூலை சம்பந்தப்படுத்தி வர்ற செய்தி இல்லை. ஆனால் சரியாக சொல்லியிருக்காரானா சரியாக சொல்லலை. ஏன் சொல்லலைன்றோம்னு கேட்டால், இப்போ இந்த விபச்சாரம் என்பதெல்லாம் யாருக்குரியது, மனிதனுக்கு உரியது. மனிதன் தான் என்ன செய்யணும், ஒரு கணவனாக இருந்து ஒரு மனைவின்னு ஒருத்தர் திருமணம் பண்ணி, திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், இயல்பாழ்க்கையை அவங்க தொடர முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மாதிரி ஆணும் பெண்ணு மாற்றிக்கிற முடியாது. இது மனிதனுக்கு கிடையாது. மனுஷனில் தான் ஒருத்தன் ஒரு பெண்ணோட இருந்தான்னு சொன்னால் பொண்டாட்டியாக வேற ஆளாங்கிறத பார்ப்போம். ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட இருக்கும்போது அது என்ன செய்வோம், இது அவனுடைய மனைவியா, அல்ல சும்மா அம்மா அக்கா தங்கச்சியா, அல்ல வேற ஏதாவது ஒரு நோக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறானா என்றெல்லாம் யாருக்கு பார்ப்போம், மனிதனுக்கு பார்ப்போம். ஆனால் குரங்கை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு வாழுமா, அது பொண்டாட்டி இருந்தாவது இருக்குமா, இருக்காது. அது போக ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு சேருதுன்னு வைங்க, அது விபச்சாரம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா குரங்கும். எப்படி, அது பொண்டாட்டி இல்லாத குரங்கு. இப்போ அதான் அர்த்தம், அது விபச்சாரம் செஞ்ச குரங்குட்டு அதில் விபச்சாரம் இப்படி வரும்னா. குரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குரங்கிட்ட போகும், ஆண் குரங்கும் பல பெண் குரங்கோட போகும், பெண் குரங்கும் பல ஆண் குரங்கோட. அவர்களுக்கு சட்டத்திட்டம் கிடையாது. அந்த மிருகங்களுக்கு 1-2 மிருகங்கள் அப்படி இருக்கிறது, 1-2 பறவைகள், 1-2 மிருகங்கள் என்ன செய்யும், அந்த ஒரு ஜோடியோட மட்டுமே வாழும்ன்ற மாதிரி இயல்பாக எல்லாம் படைச்சிருக்கான். சட்டத்துக்காக வேண்டி இல்லை, இயல்பாக படைத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலும் 99% அளவுக்கு தாண்டி எடுத்துக்கொள்ளலாம். எல்லா உயிரினங்களுமே இந்த விபச்சாரங்கிற மேட்ரு ஆண் பெண்ணுங்கிற டாபிக் மட்டும்தாங்க. விபச்சாரம், அந்த ஒழுக்கம், குடும்பம் அது கிடையாது, அவங்களுக்கு சட்டம் கிடையாது. அப்போ நம்ம என்ன இதில் கேள்வி கேட்குறோம்னு கேட்டால், ஏன்னா குரங்கு போய் விபச்சாரம் எப்படி கண்டுபிடிப்பேன், ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது நிக்காக எந்த சமுதாயத்தில் இருக்குது அந்த சமுதாயத்தை தான் விபச்சாரம்னு வர முடியும். நிக்காகங்கிற ஒரு டாபிக் இல்லாத ஒரு உயிரினத்தில் போய் விபச்சாரம் எப்படி வரும், நிக்காக விபச்சாரம்னு பிரித்து பார்க்குற இருந்தால் தானே வரும். அது நிக்காக பண்ணிச்சா, அப்போ யார் கல்யாணம் பண்ணி வச்சா, எப்படி கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணிவிட்டு இது பொண்டாட்டி அல்லாத குரங்குன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது. அது போக இது குரங்கு அது எல்லாம் மசோரா பண்ணி முடிவெடுத்து செஞ்சிருச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு இப்படி இருந்தாலும் நானும் எறிஞ்சேங்கிறார்.
குரங்கு வந்து நாங்கள் எதுக்கு எறிகிறோம் தெரியுமா, ஏதோ ஒரு குரங்க சில குரங்கு கல்லை விட்டு எரிஞ்சிருக்கலாம். இதில் என்ன இருக்கலான்னு கேட்டால், ஒரு குரங்கை சுற்றி ஏதாவது குரங்கு எல்லா குரங்கு ஏதாவது கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். இவர் நினைச்சிட்டாரு அது விபச்சாரத்துக்கு தான் எரியுது கண்டுபிடிக்கிறார். அது சொன்னிச்சு அவங்கள்ட்ட. அப்போ அதுக்கு தான் கல்லை இவர் நானும் தான் சேர்ந்துட்டு கல்லை எறிஞ்சேன், இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ என்னன்னு கேட்டால், இவர் என்ன அடிப்படையில் இவர் சொல்கிறாரு, விபச்சாரம். அது போக விபச்சாரத்துக்கு இந்த கல்லை எறியணுங்கிற தண்டனை இருக்குதா, குரங்குகளுக்கெல்லாம் சட்டம் இருக்குதா? அதுவும் கிடையாது. அப்போ இது ஒரு சும்மா தேவையற்ற ஒரு கட்டுக்கதை மாதிரி உள்ள யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இதை போய் ஒரு மெசேஜாக போட்டிருக்காரு. இதெல்லாம் இப்படியும் புகாரில் இருக்கும் என்பதற்கு நம்ம சொல்லி இது சரியில்லை. என்ன இந்த கேள்வி கேட்குறோம்ல, குரங்குக்கு எது விபச்சாரம், குரங்குக்கு எப்படி தண்டனை வரும், குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சுன்னு மனுஷன் கண்டுபிடிக்க இயலும். நீங்கள் ஒரு பசு மாடு காளை மாடு நிற்கிது, இது பொண்டாட்டியோட இருக்குதா அந்நிய பெண்ணோட இருக்கான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? ஒரு காளை மாடு பசு மாடு நீங்கள் பார்க்குறீங்க, இது மனைவி அல்லாத பசு, அப்படி கண்டுபிடிப்பீங்களா? இப்போ மனைவின்னு உங்களுக்கு இருந்தால் தானே மனைவி அல்லாதுன்னு இன்னொன்று வரும். அப்போ எப்படி மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் இது எப்படி இந்த கான்செப்ட் இப்படி பொருந்தும்? இந்த ஒரு அடிப்படையை சொல்லி, இது புதுசு இல்லை, பல வருடங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுங்க, இது ஹதீஸே கிடையாதுங்க. ஒருத்தர் சொன்னார்னா அவர் விவரம் கட்டு போய் சொல்லியிருக்காருன்னு தான் எடுத்துக்கிறேன். அவர் ஏதோ புரிஞ்சு கொள்கிற தன்மையில் ஏதோ ஒரு குரங்க வேண்டா பார்த்துருப்பாரு, அதுக்குள்ளே இதை சண்டை வந்திருக்கு, ஓ விசாரம் பண்ணி அதுக்கு தான் செய்து போல இருக்குன்னு இவராக நினச்சிக்கிட்டு இவர் சேர்ந்து கள்ளவுட்டி எறிஞ்சிட்டு வந்திருக்கார் அறியாம காலத்தில். இப்படி ஒரு விவரம் கட்டு இருந்தாருங்கிற ஒரு மேட்ரு தானே தவிர, இது போய் ஒரு ஹதீஸ் என்றோ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தேவையில்லை. இப்படி நம்ம பல வருடங்களாக கேட்குறோம். என்ன செய்யணும்னு கேட்டால், புகாரி வேதமில்ல சில ஆட்களுக்கு, அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ் தந்தது. புகாரிங்கிறது என்ன, ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆய்வாளர், ஹதீஸ்களை வடிகட்டுவதில் கொஞ்சம் அதிகமாக உழைத்தவர், அவர் கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்கிறார்ல, அதில் எப்படி குறை காண்பது? இதுவே ஷிர்க்கு. மனிதன் செஞ்சால் பிழை வரும். இப்போ எனக்கு 50 பிழை வரும்னா அவர் ஒரு பிழை வரும், அப்படி புகாரிக்கு வேண்டாம் கம்மியாக வரும். பிழை வராத ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவர் நல்லவர்னு முடிவு பண்ணவர்லாம் அல்லாட்ட நல்லவராக தான் இருப்பாங்களா? அவர் நம்பகமானவர்னு நினைத்தவர்கள் நம்பகமற்றவர்களாக உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டாங்களா? அப்போ புகாரி யாரையெல்லாம் நல்லவர்னு தீர்ப்பளிச்சிட்டாரோ வகையில் தீர்ப்பளிச்சார். அவர் வெளிப்படையானதை பார்த்து தீர்ப்பளிச்சிருப்பார், மற்றவங்களோட கொஞ்சம் கூடுதலாக ஃபில்டர் பண்ணியிருக்கார். அந்த ஒரு வகையில் ஒரு முன்னுரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அதில் மாற்று கருத்து இல்லையே. இருக்கிற ஹதீஸ் நூல்களில் முதலிடத்தில் புகாரி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் அளவில் கொண்டு வச்சிட முடியாது. விளங்குதா? பிழையே இல்லைங்கிறம அது வைக்க முடியாது. மனித தொகுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிறது அதில் டவுட் வந்தால் சொன்னாங்களான்னு உறுதி பண்ணணும். அப்படி விஷயம் குர்ஆனில் அப்படி வர முடியாது. இப்போ என்ன, நம்ம இதை கேட்கிட்ட உடனே சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, தூக்கி இது ஹதீஸா, இதெல்லாம் விட்டுட்டு போவே அப்படி வேற டைம் போயிட வேண்டியதானே. இதை நாங்கள் மறுத்தோம்னு சொன்னால் அவங்க என்ன பதில் சொல்லணும்? சரிங்க இருக்கட்டுங்க, இது ஹதீஸ் இல்லைங்க, இது அல்லாஹ்வுக்கு சம்மந்தம் இல்லை, ரசூல் சம்மந்தம், எவரோ ஒருத்தர் சொல்கிறாரு, ஏதோ உளறி இருக்கார் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு விஷயந்தான் இது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, புகாரியில் பிழையா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி நியாயப்படுது? அல்லாஹ் சொன்ன மாதிரி, புகாரி அல்லாஹ் சொன்னதா சொல்லலை, அதில் புகாரியை ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லலை, யாரோ அம்ர் இப்னு மைமூனுங்கிறவர் சொன்னா தான் சொல்கிறாரு. அப்படியான ஒரு விஷயத்துக்கு என்னமோ வஹி மாதிரி இதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது குரங்கு, இந்த குரங்கு இருக்குல்ல, இது நிஜ குரங்கு இல்லை, உருமாற்றம் செய்யப்பட்ட குரங்கு. எதனால விபச்சாரம் ஏற்றங்க வருதுன்னு கேட்டால், இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் என்னன்னு கேட்டால், முந்தைய சமுதாயத்தை குரங்க மாற்றினாலும் அல்ல, இந்த சனிக்கிழமை வரம்பு மீறினாங்க இல்லையா, வரம்பு மீறின ஆட்கள் எல்லாம் நினைச்சிட்டான் குரங்கா மாற்றிட்டான். குரங்கா மாற்றினோடனே அந்த சந்ததி தான் இது. அப்படிங்கும்போது அது உங்களுக்குள்ள இந்த மேட்டர்லாம் கல்யாணம்லாம் இருக்க தானே செய்யும். மனிதனாக இருந்து குரங்கா மாறினதுனால அவங்க முறைப்படி பொண்டாட்டியோட தான் இருக்கணும், வேற ஒன்றுலாம் செஞ்சால் விபச்சாரம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மனிதரில் இருந்து குரங்கா மாறினது, அந்த குரங்காக்கும் இது, அதனால அந்த கான்செப்ட் இருக்கலாமே. எப்படி நியாயப்படுத்துகிறாங்க, எப்படி இந்த குரங்கு கதையை நியாயப்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், விபச்சாரம் செஞ்சதா சொல்கிற குரங்கும் சரி, சுற்றி நின்று கல்லால் எரிஞ்ச குரங்குகளும் சரி, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், சனிக்கிழமை வரம்பு மீறினார்களே, வரம்பு மீறினதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள குரங்கா மாற்றினானே, அந்த குரங்குடைய புள்ள குட்டிகள் 7வது 8வது பேரம்பேத்தியாக இருக்கு அநேகமா. அதனால அவங்களோட மரபுல எப்படி வந்துடும்னு கேட்டால், மனிதன் மாதிரியே குடும்பமாக வாழ்வது, பொண்டாட்டி பிள்ளைன்னு வச்சுக்கிறது, ஒருத்தனுடைய ஒரு குரங்குக்கு சொந்தமான பொண்டாட்டி வேற ஒரு குரங்கு போய் தொடக்கூடாதுங்கிறது, இப்படியெல்லாம் மனிதனுடைய ரூல்களை எல்லாம் என்ன செய்கிறது, அதை கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிறது பதில்.
அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அப்போ குரங்கு விசாரம் பண்ணியிருக்கலாம்ல. எப்படி இது என்னமோ வகிக்கு முக்கியம் முட்டு கொடுக்குற மாதிரி இப்போ சிந்திச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்குறேன் இது என்ன அப்படியே குரங்கு, நான் கேட்குற குரங்கா மாற்றினா தோற்றம் மட்டும் மாறுமா மொத்தமாக மாறிடுமா? குரங்கா மாறிட்டா குரங்கு அவ்வளவுதான். குரங்கு வடிவத்தில் இருந்து மனிதனை போல பகுத்தறிவு இருந்தால் குரங்கு யாராவது சொல்லுவாங்களா? சில மனிதன் மாதிரி குரங்கு மாதிரி தோட்டத்தில் ஒருத்தன் பிறக்கிறான், பகுத்தறிவோடு இருக்கிறான், தாய் தந்தைக்கு பிறக்கிறான், குரங்கு மாதிரி இருக்கான். பார்த்தா குரங்கு மீது மனசம்பிங்களா? அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய வைத்து மனிதன்கிற லிஸ்ட்டில் நம்ம சேர்ப்போம். தோற்றத்தை மட்டும் பார்க்க மாட்டோம். குரங்கு மாதிரி இருக்குல்ல, குரங்கு தன்மையாக இருந்துச்சு. அல்லது இந்த அமரோட மைமோனை கூப்பிட்டு பேசி உரையாடல் பண்ணிட்டு இருந்துச்சா, என்னப்பா சோமா இருக்கிறியா, நாங்கள் எதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி பேசலிச்சா? அது குரங்குன்னா குரங்கு அவ்வளோதான். எப்போ குரங்காக மாறிவிட்டார்களோ, பேச்சுக்கு சொல்கிறேன், குரங்கா எப்போ மாறிவிட்டதோ அதுக்கு பிறகு மனிதனுடைய அந்த தன்மைகள்லாம் எப்படி இருக்கு, அப்படி குரங்கு தன்மையை மாறிக்கணும். குரங்குடைய தன்மையை அது மாறிக்கணும் போது அந்த சட்டம் அப்படி ஃபாலோ பண்ணி வருதுன்ற மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொன்று கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நம்ம இந்த குரங்குகள் பன்றியெல்லாம் பார்க்குறோமே, சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, இந்த குரங்கை பார்க்குறோம், பன்றிகளை பார்க்குறோம், இதெல்லாம் அந்த மனுஷன் நல்லா குரங்கு பன்றியாக மாற்றினானே அவங்க தானான்னு கேட்குறாங்க. அந்த பாரம்பரியமான ரசூல்லாட்ட கேட்குறாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிற பன்றியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குரங்குகளையும் காட்டி, இந்த பன்றி குரங்குகள் எல்லாம் மனிதன் குரங்கா மாற்றப்பட்டான, பன்றியா மாற்றப்பட்டான அந்த வம்சாவளியில் உள்ளதா என்று ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல லம் யுஹ்லி கௌமன் அவ் யுஅஸிபு கௌமன், எந்த ஒரு கௌமை அல்லாஹ் அழிப்பதாக இருந்தாலும் அல்ல ஒரு அதாபை அவன் கொடுத்தாலும் ஃபயஜால் லஹும் நஸ்லா, அதுக்கு சந்ததியை ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஒரு தண்டனைக்காக வேண்டி மனுஷனை குரங்காக்கிட்டான். குரங்காங்கின பிறகு அந்த குரங்கு புள்ள குட்டி பிறக்காது, அதுக்கு அதோடு முடிஞ்சிடும். அதுக்கு பேரன் பேத்தி 7 தலைமுறைலாம் இருக்காது. எந்த குரங்குகளை அல்லாஹ், எந்த மனிதனை ஒரு குரங்கா மாற்றிட்டானோ, அல்லாஹ் மாற்றி விட்டானோ, அதுக்கு புள்ள குட்டி இருக்காது. அப்படிங்கும் பொழுது எந்த காலத்திலேயோ நடந்த மூசா நபி காலத்து, எந்த காலத்தில் நடந்த ஒரு குரங்கா மாற்றப்பட்டதுக்கு இது எப்படி வாரிசாக இருக்க முடியும்? இந்த ஹதீஸு மாற்றம் தானே. இந்த ஹதீஸ் பிரகாரம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இன்னல் கிரதத்தை உள் ஹனாஜிர காணு கபல தாளிக்க, இந்த குரங்கு பன்றி எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வர சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பனி இஸ்ராயேலில் ஒரு கூட்டத்தை எல்லாம் மாற்றினான்ல குரங்கா பன்றியா, அதுக்கு முந்தி குரங்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பன்றி இருக்க போய் தானே அது மாதிரி மாற்றி காட்டுறான்ல, ஒரு படைப்பு இருக்க போய் தான் அந்த மாதிரி மாற்றுறான். முதல்லையே அவங்க தான் உருவாக்குனாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ பனி இஸ்ராயல்களை குரங்கு பன்றியால் மாற்றும் பொழுது அதுக்கு முன்னாடியே குரங்கு பன்றி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதனுடைய வழித்தோன்றல் தான் நீங்கள் பார்க்குற குரங்கு பன்றியெல்லாம். அந்த மாத்துனான அல்ல, அந்த குரங்கு பன்றிக்கு வாரிசு கிடையாது, அந்த வாரிசுக்கு இல்லை, வாரிசு கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன விளங்குது? இவர்கள் அந்த குரங்கை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அது முந்தைய சமுதாயத்திலிருந்து வந்த குரங்கா மாற்றப்பட்டது, மனித தன்மையெல்லாம் இருக்கும், மனித சட்டமெல்லாம் அதுக்கு வரும் அப்படிங்கிறாங்கன்னு சொன்னால் அது சரியில்லைன்னு இது விளங்கிருச்சு. இப்படியும் நம்ம சொல்லிட்டோம் பதில். இதுக்கு தான் அவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு கேள்வியை பார்க்குறாங்கங்களேன், உருவம் மாற்றப்பட்ட மக்கள் கியாம நாள் வரை இருப்பதாக புகாரி 5590 இருப்பதாக கூறுகிறார்கள். இதுக்கு தான் கவுண்டர் கேள்விக்கு தான் வர்றேன். இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன விளக்கங்கள். இப்போ இந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த குரங்கு பன்றிக்கு சந்ததி இல்லைங்கிறீங்கல்ல, சந்ததி இருக்குது. குரங்கு பன்றிகளுக்கு என்ன இருக்கு? கியாம நாள் வரைக்கும் சந்ததிகள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. புகாரில் 5590 ஹதீஸில் இருக்குது. அப்போ புகாரில் அப்படி இருக்கிறதுனால இந்த குரங்கு யாராக இருக்கும்? அந்த குரங்குடைய அந்த மனுஷன் குரங்கா மாற்றப்பட்டான அதனுடைய வாரிசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புகாரில் 5590 ஹதீஸ் என்ன சொல்லுது? இப்படியா சொல்லுது? இப்படி சொல்லலை. முஸ்லீமில் ஹதீஸ் தெளிவாக சொல்லிடுறது, யாருக்கு அல்லாஹ் உருமாற்றம் செஞ்சிட்டானோ அவங்களுக்கு நஸ்ல், அதாவது வம்சாவளியை ஏற்படுத்த மாட்டான்
அப்படின்னு அது தெளிவாக இருக்குது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது ஒரு கூட்டத்தார்கள் இந்த பட்டு வந்து போதைப் பொருள், மது, இசைக்கருவிகள் இதையெல்லாம் ஹலாலாக்குவார்கள். ஹலாலாக்கி ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்வான், அவங்கள அழிக்கும் பொழுது அவங்கள சில பேரை வந்து குரங்கு பன்றியாக மாற்றிடுவான். இது கியாம நாள் வரைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிக்கிறான். கியாம நாள் வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி விடுவான் அல்லாஹ் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கியாம நாள் வரைக்கும் வாரிசுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இந்த ஹதீஸ் வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அந்த அர்த்தத்தை சொல்லவே இல்லை. இந்த அல்லாஹ் குரங்கா மாற்றுவேங்கிறான்ல, அந்த மாற்றுறது என்பது ஒன் டைம் ஒரே ஒரு தடவை மாற்றுவான்னு அர்த்தம் கிடையாது. இந்த சேட்டைகள் பண்ணினார்களே ஆனால் அந்த 5590வது ஹதீஸில் சொல்லப்படுகிற அந்த தீய செயல்களை செய்வார்களே ஆனால் அவர்களை கியாம நாள் வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பான். அப்படி செயல் நடக்கும் பொழுது 2000 கொஞ்சம் பேரை மாற்றுவான், 2050 மாற்றுவான், உதாரணத்துக்கு வேண்டி 2100 மாற்றுவான். கியாம நாள் வரைக்கும் அது ஒரே ஒரு தடவை மாற்றி முடிக்கிறது இல்லை. கியாம நாள் வரைக்கும் மாற்றுதல் இருக்கும். எம்சகு மாற்றுவான்னு தான் இருக்கிறது. அவங்களுடைய சந்ததிகள் இருக்கும்னு சொல்லப்படல. இப்போ இந்த வருஷத்தில் ஒரு 100 பேரை குரங்கா மாற்றினான்னு வைங்க, இவனுக்கு சந்ததி இருக்காது. இதோட முடிஞ்சிருமானா முடியாது. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இன்னொரு 100 பேர் எல்லாம் அப்படி மாற்றுவான். அவங்களுக்கு சந்ததி இருக்காது. ரெண்டையும் இணைச்சி சந்ததி இருக்காதுங்கிற விஷயம் வேற. இந்த உருமாற்றுதல் என்பது என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செயல்களை செஞ்சார்களே ஆனால் அல்லாஹ் நாடுற அளவுக்கு என்ன செய்யும், உருமாற்றம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் இந்த ஹதீஸில் காணப்படுகிறது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அந்த மாற்றப்பட்ட குரங்குக்கு வாரிசு இருக்கும் என்று சொல்றாங்க பாருங்க, அது சரியில்லை. அது சரியான ஒரு வாதம் கிடையாது. இதை விளங்கிக்கணும். அடுத்து வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தில் வந்து சில ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவற்ற ஒரு நிலை என்ன இருக்கு காட்டப்படுது. எப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது பனி இஸ்ராயல் காலத்தில் வந்து ஒரு இனம் காணா போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியலை. அநேகமாக வந்து அது பனி இஸ்ராயல்களில் ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல கோத்திரங்களாக இருப்பாங்க. அந்த கோத்திரங்களில் வந்து ஒரு கோத்திரம் காணா போச்சான். ஏதோ ஒரு குடும்பம் மொத்தமாக காணா போச்சு. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலை. அநேகமாக அது வந்து இந்த எலி இருக்குல்ல, இந்த எலி தான் அவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களாம், நான் நினைக்கிறேன் அது அந்த எலி, நம்ம எலி பார்க்குறோம்ல, இந்த எலி தான் பனி இஸ்ராயல்கள் ஒரு காலத்தில் ஒருத்தவங்க காண போனாங்களே ஒரு கூட்டம், அவங்க எலியாக மாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்ட்டு கேட்டால், இதா உலியலகா அல்பானுல் இபிலி, இந்த எலிக்கு வந்து ஒட்டகத்தின் பாலை கொண்டே வச்சோம்னு சொன்னால் லம் தசரபு, அது குடிக்காது. ஒய்தா உலியலகா அல்பானு ஷாய், ஆட்டுப்பாலை வச்சோம்னா குடிச்சிடும். அப்போ இஸ்ரவேலர்களுக்கு வந்து ஒட்டகம் வந்து ஒட்டகப்பால் ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இஸ்ரவேலர்கள் எலியாக மாற்றினதுனால தான் அந்த எலிக்கு வந்து ஒட்டகப்பாலை கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது, ஆட்டுப்பாலை கொடுத்தா குடிச்சிருது. அப்போ என்ன விளங்குது, இது வந்து பாலை புறக்கணிக்கிற வைத்து பார்க்கும் பொழுது இது இஸ்ராயல் மக்கள் இப்போ எலியாக மாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்து இருக்கிறது. ஆனால் இதை சொல்லும் போதே அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் வந்து இது அபூ ஹுரைராட்ட வந்து அபூ ஹுரைரா சொல்கிறார். சொன்னவுடனே சொல்லிட்டு இதை வந்து காபு அவர்கள்ட்ட நான் இதை சொல்லும் பொழுது அவர் கேட்குறாரு, அந்த சமயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலுஹு, இதை ரசூலுல்லாஹ் சொல்லி நீ கேட்டியான்னு கேட்குறா. டவுட், அந்த செய்தி டவுட்டோடு தான் வருது. அவர் ஆமாங்கிறாரு. திருப்பி திருப்பி கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அப்போ நான் தௌராத்தை நான் ஓதுனேன், ஆமாம் ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிற அர்த்தத்தில் தான் அந்த இன்னொரு சஹாபி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. அப்போ இதை பார்த்தோம்னா எலியா மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செய்தி இது வந்து இது புகாரில் தான் இருக்குது, 3305. இந்த செய்தி வந்து அந்த செய்திக்கு மாற்றமாக இருக்குது. எந்த செய்திக்கு, சந்ததிகள் இருக்க மாட்டாங்கன்னு இருக்குல்ல, என்றைக்கோ காணா போன பனி இஸ்ராயல்களுக்கு வந்து இப்போ உள்ள எலி வந்து அந்த சந்ததியாக இருக்க முடியும் சொன்னால் சந்ததிகள் உருவாக மாட்டார்கள்ங்கிற அந்த அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது. இதை சொல்லும் பொழுதே ஒரு சஹாபி இன்னொருத்தர் சொல்லும் பொழுது இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரியதாகவும் கேட்கப்படுகிறது. இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது எது நமக்கு ஏற்புடையதாக இருக்குது அதை எடுத்து விட்டுற வேண்டியது. அப்படி எலி மாற்றப்பட்ட மாதிரி நம்ம சொல்லப்படலை. அதே மாதிரி வந்து
சில இலக்கியத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அதாவது இலக்கியமாக கூட சொல்லுவோம்ல, இந்த எலி வந்து இப்போ ஒட்டகம் பாலை குடிக்க மாட்டேங்குது, ஆட்டு பாலை குடிக்குது, பனி இஸ்ராயல் இருக்குமோ இப்படின்னு ஒரு இலக்கியமாக அந்த அந்த தன்மை காணப்படுதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துக்கலாம். அப்படி தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கலாம்ங்கிறதுக்கு வந்து இன்னொரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக காட்டலாம். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து உடும்பு கறி கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அவங்க சாப்பிட மறுத்துடுறாங்க, உடும்பு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க சாப்பிடும்போது சொல்கிறாங்க, ஏன் நான் உடும்பு சாப்பிடுவதில்லை என்று சொன்னால், இது முந்தின சமுதாயத்தால் உருமாத்தம் செஞ்சான்ல, அதில் உள்ளதாக இருக்குன்னு லாதிரி எனக்கு தெரியலைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருக்கக்கூடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தேகமாக சொல்கிறாங்க. இப்படி இந்த உருமாற்றம் செய்யப்பட்ட விஷயங்களில் சந்தேகத்துக்குரியதாக சில அறிவிப்புகள் இருந்தாலும், தெளிவான அறிவிப்பு என்னன்னு கேட்டால், எதுக்கு அல்லாஹ் வந்து உருமாற்றம் செஞ்சிட்டானோ அதுக்கு சந்ததியை உண்டாக்க மாட்டான். சந்ததி உண்டாக்க மாட்டாங்கும் போது இந்த குரங்கை கொண்டாந்து அந்த சந்ததின்னு ஆக்கி அதுகளுக்கு நிக்காகு ஜினா விபச்சாரம்லாம் இருக்குதுன்னு ஆக்கி முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாத்தையும் விட இது என்னத்துக்கு இது முட்டு கொடு, என்ன மேட்ரு இதில், இது என்ன நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வர்ற விஷயத்துக்கு கொடுத்தீங்கன்னாலும் ஒரு ஏதோ ஒரு மார்க்கத்தில் நின்றுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு வரும். இதில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிற தூக்கி போட்டு போயிட வேண்டியதானே இதை. அது என்னென்ன புகாரியில் ஒரு தவறான ஒன்றை பதிவு செஞ்சுட்டாருன்னு இப்படி வர்றது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து அப்படி முட்டு கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை.